Hello my dear students, welcome to my channel Physics by GRB sir. In this video, let us see how to derive an expression for electric potential due to a point charge. See students, in the figure கொஞ்சம் நல்லா பாருங்க. So at this point there is a plus Q charge. இப்போ இந்த சார்ஜை சுற்றி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் இருக்கும், அதாவது வோல்டேஜும் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். ஸோ இந்த இடத்துல நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா, at the point P, so what is the electric potential is produced by the point charge plus Q. இந்த plus Q point charge point Pயில் எவ்வளவு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதுக்கு வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா வேணும். அந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். இன் ப்ரீவியஸ் வீடியோ சார் வந்து ஒரு பேசிக்கான ஃபார்முலா டெரைவ் பண்ணி காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 பாயிண்ட் இருக்கணும். அதாவது 2 பாயிண்ட்டுக்கு இடையில தான் நம்ம வோல்டேஜ் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் சார் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் ஆர் அண்ட் பி இஸ் டெல்டா வி which is equal to minus integral r to p then e vector dot dr vector. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தோம். ரைட். அப்போ இது வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா. அதாவது பாயிண்ட் பிக்கும் ஆருக்கும் இடையில வந்து எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும், வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு தியரிட்டிக்கல் ஃபார்முலா. இப்போ இந்த கேஸில் எக்ஸ்க்ளூசிவாக அட் பாயிண்ட் பி வாட் இஸ் த வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு இன்னொரு பாயிண்ட் தேவைப்படுது. ரெஃபரன்ஸாக நான் இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கணும். அப்போ சார் என்ன பண்ண போகிறேன், அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து நான் இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இன்ஃபினிட்டியில் தான் வந்து என்னது, அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து 0. ரைட். அப்போ இந்த ஈக்குவேஷனை, அதாவது இந்த பேசிக்கான ஈக்குவேஷனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். இந்த இடத்துல பாருங்களேன். அதாவது த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் V which is equal to, இந்த ஃபார்முலா கொஞ்சம் பாருங்கள். அதாவது இன்டகரல் மைனஸ் இன்டகரல் இன்ஃபினிட்டி டு ஆர் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார், இப்படி நம்ம மாற்றிக்க போகிறோம். அதாவது ஆர் இருக்கிற இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இன்ஃபினிட்டியை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பி இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம், அதாவது ஆர் ஸ்மாலர் அப்படின்னு சொல்கிறது என்ன, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் பாயிண்ட் சார்ஜ் அண்ட் த பாயிண்ட் பி, இந்த ஆர் வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ த இன்டகரல் லிமிட் இஸ் இன்ஃபினிட்டி டு ஆர். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பாயிண்ட் பியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஜென்ரலான ஒரு ஈக்குவேஷனை செட் பண்ணிக்கணும். ஸோ தட் ஈக்குவேஷன் இஸ் திஸ் ஒன். ரைட். த ப்ளஸ் கியூ சார்ஜ் ஆல்வேஸ் ப்ரொடியூசிங் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் பி. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன் என்ன, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், 4வது 5வது வீடியோவிலேயே பார்த்துருக்கோம். ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 q by r ஸ்கொயர் அண்ட் த யூனிட் வெக்டார் இஸ் r கேப். இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த இ வெக்டார் இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு v இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/4πε0 இன்டகரல் இன்ஃபினிட்டி டு ஆர் q by r ஸ்கொயர் r கேப் டாட் dr வெக்டார் அப்படின்னு கிடச்சிடும் ஸ்டூடெண்ட். இந்த டாட்டை நீங்கள் மறந்துடக்கூடாது, டாட் வந்து ரொம்ப முக்கியமானது. ரைட். இ இருக்கிற இடத்துல இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் 1/4πε0 நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. கியூவை நம்ம வெளியில் எடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். சி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்களேன். அதாவது இந்த டிஆர் வெக்டார்னு இருக்கா, இந்த டிஆர் வெக்டாரை இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது டிஆர் ஆர் கேப் விச் இஸ் ஈக்குவல் டு டிஆர் வெக்டார். நமக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டான ஃபார்முக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ரைட். அப்போ நீங்கள் மாற்றி எழுதினீங்கன்னா யூ வில் கெட் திஸ் டேர்ம், உங்களுக்கு வந்து இந்த டேர்ம் கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஆர் கேப் டாட் ஆர் கேப் அப்படின்னு இருக்குது. அதாவது நீங்கள் 11th படிச்சிருக்கீங்க, ஸ்கேலார் டாட் ப்ராடக்ட் ஆர் கேப் டாட் ஆர் கேப் விச் இஸ் ஈக்குவல் டு, அதோட ஆன்சர் வந்து என்னது 1. அப்போ இந்த ஆர் கேப் டாட் ஆர் கேப் எல்லாம் நீங்கள் ஒன்றாக்கிட்டிங்கன்னா தென் திஸ் ஈக்குவேஷன் யூ கேன் ரைட் லைக் திஸ். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். இன் நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த கியூ இதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, வெளியில் எடுத்துருங்க.
ஸோ கியூவை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா you will be getting v which is equal to minus 1 by 4 pi epsilon naught q தென் இன்டகிரேஷனுக்குள்ளே 1 by r ஸ்கொயர் dr அப்படின்னு இந்த டேர்ம் உங்களுக்கு கிடச்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், இப்போ இதை தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இந்த ஃபேக்டர் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ரைட், இன்னும் கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணிக்கிறங்க. 1 by r ஸ்கொயர் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், r பவர் -2 dr அப்படின்னு எழுதிக்கலாம். ஒரு பேசிக்கான இன்டகிரேஷன் தான், உங்களுக்கு இன்டகிரேஷன் தெரியும். ரைட், இந்த பவரில் வந்து ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அந்த பவர் அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா you will get the answer and the limit is infinity to r. ரொம்ப பேசிக்கான இன்டகிரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், ஸோ இந்த ஸ்டெப்புக்கு வாங்களேன். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே நீங்கள் எழுதிக்கிறங்க. -1 by 4 by epsilon naught q அப்படியே இருக்கட்டும். இங்கே r பவர் -2 + 1 இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிரும், r பவர் -1 அப்படின்னு இருக்கும். டிவைடட் பை டினாமினேட்டர் டேர்மில் பாருங்கள் -2 + 1, அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், -1 இருக்கும். ஸோ இந்த டைமை நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கலாம், மைனஸ் போட்டுட்டு இந்த r பவர் -1 1 by r அப்படின்னு எழுதலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து இந்த டேம் வந்து காமிச்சிருக்காங்க. லைட்டாக நீங்கள் மாடிஃபை பண்ணி எழுதிக்கணும். அண்ட் த லிமிட் இஸ் infinity to r. ரைட், நெக்ஸ்ட் யூ சப்ஸ்டியூட் த லிமிட்ஸ். லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ v which is equal to மைனஸ், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸாக நம்ம ப்ளஸ் ஆக்கிடலாம். உள்ள ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னா ஸோ v which is equal to 1 divided by 4 pi epsilon naught then q. லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் லிமிட் 1 by r மைனஸ் 1 by infinity. ரைட், ஸோ 1 by infinity இதோட வேல்யூ வந்து 0 ஆகிடும். அப்போ மிச்சம் இந்த டேர்மில் என்ன இருக்கும், ரிமைனிங் டேர்ம் வில் பி திஸ் பார்ட். இது மட்டும்தான் மிச்சம் இருக்கும். இது அப்படியே நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் எழுதிக்கிறங்க. ஸோ v which is equal to 1 by 4 pi epsilon naught q divided by r. So it is our required expression to calculate the electric potential at the point P. இதுதான் நமக்கு தேவையான எக்ஸ்பிரஷன். ஸோ v which is equal to 1 by 4 pi epsilon naught q by r ரொம்ப 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 முக்கியமான எக்ஸ்பிரஷன் ஸ்டூடெண்ட்ஸ், ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜ் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் எவ்வளவு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எவ்வளோ வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும். See students, let us also discuss some important points. Suppose the source point charge is a positive. நம்ம பாசிட்டிவ் தான் எடுத்துக்கிட்டோம். பாசிட்டிவாக இருக்கிறப்ப the electric potential produced by it will be positive only. Therefore its value will be greater than 0. அப்போ சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிறப்ப பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை ப்ரொடியூஸ் பண்ணுது. பொட்டன்ஷியல் பாசிட்டிவ்னால அதோட வேல்யூ வந்து 0வை விட அதிகமாக தான் இருக்கணும். இன்கேஸ் அந்த சோர்ஸ் சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோமே, அப்போ எப்படி இருக்கும், பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ v which is equal to -1 by 4 pi epsilon naught q by r. இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஞாபகத்தில் வச்சுக்கணும் நீங்கள். தென் தேர்ட் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சி இந்த ஃபார்முலா தான் நம்ம டெரைவ் பண்ணோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் பாருங்களேன், இந்த வியும் இந்த ஆரும் ஸோ போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஸோ ஃப்ரம் திஸ் above equation it is clear that the potential due to positive charge decreases as the distance increases. ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பாசிட்டிவ் சார்ஜை விட்டு நம்ம விலகி போக 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 அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த வோல்டேஜ், அந்த பொட்டன்ஷியல் வந்து என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படியே நெகட்டிவ் சார்ஜுக்கு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நெகட்டிவ் சார்ஜுக்கு நீங்கள் திங்க் பண்ணுறப்ப பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபைனலாக வந்து என்ன ஆகிடும், r ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி வர்றப்ப உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் 0வாக மாறிடும். பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிறப்ப டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியல் வந்து குறைஞ்சிக்கிட்டே போய் இன்ஃபினிட்டியில் 0 ஆகிடும். நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் இன்ஃபினிட்டியில், அதாவது r ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஆறப்போ வோல்டேஜ் பொட்டன்ஷியல் வந்து என்ன ஆகிடும், உங்களுக்கு 0 ஆகிடும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி இந்த கான்செப்டை புரிஞ்சிக்கிறது. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.